ஒரு கிராமத்தில் ஒரு அப்பாவும் பொண்ணும் வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த அப்பாவுக்கு மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா இரண்டாவதாக ஒரு திருமணம் செஞ்சுக்கிறார். அவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. மூத்த பொண்ணு பேர் அக்லி, இரண்டாவதாக பிறந்த பெண் பேர் பியூட்டி. பியூட்டியோட அம்மாவுக்கு அக்லியை சுத்தமாக பிடிக்காது. அக்லியை அவங்க நல்லா பார்த்துக்கவே மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் அக்லியோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அக்லி மேலே அப்பாவுக்கு தனி பாசம் எப்பயுமே உண்டு. அன்னைக்கு ஒரு நாள் அரசவையில் ஒரு அறிவிப்பு வருது. என்ன அப்படின்னா, இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெண் பார்க்கும் படலம் நடைபெற போகிறதாகவும், அதில் ஏழை வீட்டு பெண்களாக இருந்தாலும் பரவாயில்லை, யார் வேணும்னாலும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. இதை அரசவை காவலர்கள் ஊர் முழுக்க தெரிவிக்கிறாங்க. இது பியூட்டியோட அம்மாவுக்கு அதுக்கு போகுது. உடனே அவங்க பியூட்டி மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், அக்லி கலந்துக்கவே கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. அக்லியோட அப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துட்டு விட்டுறாரு. இளவரசர் தன்னுடைய வருங்கால மனைவியை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. அரசவையில் இளவரசரை மணக்கணும் அப்படிங்கிற ஆசையில் நிறைய பெண்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஆனால் அக்லி மட்டும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கவே இல்லை. இளவரசர் அரண்மனைக்கு வந்துட்டுருக்க வழியில் ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அவருக்கு அந்த பெண்ணை ரொம்பவே பிடிச்சி போகுது. அந்த பெண் பார்க்க ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அழகாகவும், அவருடைய பேச்சு எல்லாரோடையும் மதிக்கக்கூடியதாகவும் அவருக்கு தெரியுது. அவகிட்ட போய், நீ என்னை திருமணம் செஞ்சுக்கிறியான்னு கேட்குறாரு. அவ தான் அக்லி. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இளவரசரை கல்யாணம் பண்ணிக்க அவளும் சம்மதிக்கிறாள். அக்லியை இளவரசர் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறார். போகும்போது அக்லிக்கு விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள் இதெல்லாம் அணிவித்து கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போனால் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. ஏன்னா வந்திருக்கிறது அக்லி. பியூட்டியோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. அங்கே உள்ள எல்லார் முன்னாடியும், நான் இந்த பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன், எனக்கு இவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லார் முன்னாடியும் இளவரசர் சொல்கிறார். இதை கேட்ட பியூட்டியும் பியூட்டியோட அம்மாவும் ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அக்லி இளவரசரை மணந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்கிறான்.